ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 668. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 915. இதில் நான் வந்து 9 1 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நிர்மல் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இது வந்து காரூனியா 666வது டாலந்து இந்த மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் ரிசல்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இங்கே 684 654னா 6 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் காரூனியாவில் பாஸ் ஆகிடும். 876னா 6 பாஸ் ஆகிடலாம். அடுத்து காரூனியா 667வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் நிர்மல் நம்பர் 974 974னா இங்கே 7 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் காரூனியா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடலாம். 720னா 7. இப்போ நேற்று நிர்மல் நம்பர் 915. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துறேன். 915. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா காரூனியா 666வது டாலர் தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் ரிசல்ட்ல இருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிடும். இங்கே வந்து 6, அதுக்கு அடுத்த வாரம் 7. இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்பர் 915னா இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்தனா அதே நம்பர் தான். இப்போ நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 654. இப்போ இந்த 654 இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் எடுத்திங்கன்னா 25.573423705058. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 7. 7 வந்து இங்கே காரூனியா 666வது ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து காரூனியா 667வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இந்த நிர்மல் நம்பர் வந்து 974. இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 31.208973068654. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்திங்கன்னா 0 மட்டும்தான். 0 வந்து இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ இதே மெத்தடே வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் எடுத்திருப்பேன். இன்றைக்கி வந்து காரூனியா 668வது டா. நேற்றைய நிர்மல் நம்பர் வந்து 915 ஏபிசி போர்டு. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 915 எடுக்கிறீங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 30.248966924508. இப்போ எங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான். இப்போ 4 வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ காரூனியா 666வது டாலர் தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இந்த நிர்மல் நம்பர் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே 654 இதை ரூட் எடுத்திங்கன்னா 25 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 7 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து காரூனியா 667வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னாள் நிர்மல் நம்பர் 954. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 31 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 0 இங்கே ரிசல்ட்டில் இருந்தது. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். நேற்று நிர்மல் நம்பர் 915. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 30.24 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்திங்கன்னா 4 மட்டும்தான். இப்போ 4 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். காரூனியா 666வது இருந்து இதே மெத்தட் தான். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிற ரிசல்ட் நம்பர் பாருங்கள். அதில் பாஸ் ஆனது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 9. அந்த நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 8 இங்கே ரிசல்ட்டில் இருக்கலாம். ஓகேவா, காரூனியா ரிசல்ட்டில். அதுக்கடுத்து காரூனியா 667வது டாலர் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு 720. அந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் ஆன ரிசல்ட்டில் பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9. அந்த நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருந்த பெரிய நம்பர் 7 இங்கே ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து காரூனியா 668வது தான். அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் ஆன ரிசல்ட்டில் பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9. இந்த நம்பரை விட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த பெரிய நம்பர் எடுத்திங்கன்னா 8. அதனால் 8 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். ஓகேவா, வாரம் ஃபுல்லாக இருக்கிற ரிசல்ட்டில் பெரிய நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய நம்பர் பாருங்கள். 8 இந்த இடத்துல 7. பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆனான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, வி கேல்குலேஷனில் 915, சி கேல்குலேஷனில் 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 894, 816, 854. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 89, 81, 85. பிசி வந்து 94, 14, 54. ஏசி பார்த்தீங்கன்னா 84. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரூனியா 666வது டாலர்லேருந்து கம்பேர் பண்ணி தான் எடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 8, பி போர்டில் 915, சி போர்டில் 4.
மார்க்ஸ் வந்து 894, 814, 854. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.